உங்களோட பிரதிநிதிகளாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன வந்து சந்தித்தவ அந்த வகையில் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் தேவைகளை குறித்து கொண்டு இன்றைக்கு ஒரு உயர்மட்ட மகாநாடு வைக்கலாம் என்று நான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இங்கால இராணுவ ஆர்மி நேவி போலீஸ் அது மாதிரி இங்கால மேலதிக அரசாங்க அதிபர் இந்த பகுதியினுடைய பிரதேச செயலாளர் மற்றது ஏரியா உயர் அதிகாரிகள் இந்த மாவட்டத்துக்குரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் போராடி சரியான பக்கத்துக்கு ஒன்றி திரண்டால் 20 வருஷத்துல எங்கள் நாட்டில் அழிச்சு கொண்டதில் இருந்து 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு என்னுடைய விருப்பம் உங்களுடைய தேவை அதை செய்து முடிக்க வேணும் என்ற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்கு. செய்து முடிக்க முடியுமா? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முழுக்க இதுக்கு பின்னர் முழு சப்போர்ட் தருவேன். நான் முடிஞ்சால் பொங்கலுக்கு வரைக்கும் நீங்க அதை கூட்டிட்டு வந்து காட்டுவேன். ஆனா நம்பிக்கை வாழ்க்கை இல்ல நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ? விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நான் கூட்டி கொண்டே காட்டினவர் இடங்களெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து ஒன்றை ஒன்றை பார்க்குறேன்னு சொன்னால் முதல் உங்களுக்கு அந்த 25,000 காசு எதிர்பார்க்கிறீர்கள் உங்களோட திட்டமாக எல்லாருக்கும் இந்த 5,000 ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களுக்கு ஒரு 5,000 கிடைச்சால் அது பெரிய விஷயம் தானே. இந்த உணர்வு வந்து ஒரு 6 மாசத்துக்கு தொடர வேணும் என்றார். மற்றும் உங்களுடைய வாழ்வாதாரம் இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வசதிகள் இருக்கோ தெரியாது. இருந்தாலும் அரசாங்கம் வந்து இந்த இந்திய உதவியோட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் நானும் டெல்லிக்கு வீடுகள் கட்டித்தாரன்னு சொல்லி ஒரு 6 லட்சம் ரூபாய் பொறுமதியான வீடு கட்டித்தாரன்னு சொல்லி இணங்கி வைக்கணும். அப்போ ஒன்று முற்றுமுழுதாக வீடுகள் இல்லை என்று சொன்னால் புதிய வீடுகளும் மற்றது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால் திருத்தங்களும் செய்யப்படும். அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். கல்வி நிலையத்தின் கல்வி பணிப்பாளர் திருவாளர் பலிதாமன் கல்வி நிலையத்தின் வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். ராமநாதன் கல்லூரியின் புதிய கூடைப்பந்தாட்ட மைதானத்தை திறந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியை ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய சூழ்நிலையில் பெண்களின் கல்வி மிகவும் பின்தங்கி இருந்ததனால் அவர்களுடைய அறிவின் ஆற்றலை வளர்த்தால் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது ஆங்கில அதிபர்களால் நிர்வகிக்கப்பட்டு முற்றுமுழுதாக ஆங்கிலேயமயமாக இருந்த போது அது பின்னர் இலங்கையை சார்ந்த பெண்களினால் நிர்வகிக்கப்பட்டு இக்கல்லூரி எந்த நோக்கத்துக்காக நிறைவேற்றப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கல்வி வட்டினால் ஒரு சமுதாயம் முன்னேறும், அந்த பெண் ஆய கலைகள் 64 தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடன்
சகல கலைகளையும் பெண்கள் பெற வேண்டும் என்ற நோக்குடன் தான் இக்கல்லூரி விடுதிச்சாலையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. கல்லூரி வளர்ச்சி அணி விளையாட்டுத்துறையில் அவர் ஈடுபடுவதற்கூடாக உடல் உள்ள நலன்களை அவர்கள் பலப்படுத்துவதற்கூடாக சமுதாய முன்னேற்றத்தில் அவர்கள் பங்களிக்கலாம். அந்த வகையில் இன்றைய இந்த விளையாட்டுத்துறை நிகழ்ச்சியானது அதற்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கின்றது. வெற்றியடைந்ததால் நிர்மாப்பு கொள்வதோ அல்லது தோல்வி அடைந்ததால் உழப்பாதிப்பு கொள்வது என்பது சரியானதல்ல. சரிசமமாக நீங்கள் அதை கருதுவீர்களானால் வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் சமூகம் முன்னேறுவதற்கான படிகளாக அது அமையும். எங்களுடைய அரசாங்கத்தின் 1000 பாடசாலைகள் திட்டத்தில் இந்த பாடசாலையும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒதுக்கப்பட்ட தொகையை விட தேவை அதிகமாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் கருத்தில் எடுக்கப்பட்டு விசேட கவனத்தில் கொள்ளப்படும். இது தொடர்பாக ஜனாதிபதி அவர்களிடம் கதைத்து வேறு இடங்களிலும் அந்த நிதியை பெறுவதற்கு முயற்சி பண்ணலாம் என்று நினைக்கின்றேன். யாழ் மாநகர சபையை அபிவிருத்தி பாதையில் உயர்த்தி செல்லும் எமது தூர நோக்குக்காக ஒன்றிணைவோம் என்ற உறுதியுடன் நாங்கள் இன்று இங்கே குழுமி இருக்கின்றோம். யாழ் மாநகர சபை தென்னகத்தே நிர்வாகத்துறை, சுகாதாரத்துறை, வேலைத்துறை, நீர் விநியோகத்துறை, ஆயுர்வேதத்துறை, சுற்றாடல் அபிவிருத்தி துறை, வீதி அபிவிருத்தி துறை, நலன்புரி சேவைத்துறை, மருத்துவத்துறை, தாய்சேய் பராமரிப்பு துறை, விளையாட்டுத்துறை, சிறுவர் பொழுதுபோக்குத்துறை, இசைத்துறை, கலாச்சாரத்துறை, தீயணைப்பு சேவைத்துறை, நூலக சேவைத்துறை என பல்வேறு துறைகளை கொண்டு எங்கள் யாழ் நகர மக்களுக்கு மாத்திரமல்ல தமிழ் மக்களுக்கு அரும்பணி ஆற்றி வருகின்றது. எமது தமிழ் மக்கள் மத்தியிலே உள்ள பல கசப்பான சில புரிந்துணர்வுகளை தீர்த்து எங்களுக்கிடையே நல்ல ஒரு ஐக்கியமான சூழலை ஏற்படுத்தி நாங்கள் அனைவரும் ஒரு சமூகத்தவர்கள், எங்களுக்கிடையே எந்த வேறுபாடும் இல்லை. நாங்கள் இந்த நாட்டு மக்கள் இந்த யாழ் மாநகர சபையை திறம்பட நல்ல அபிவிருத்தி பணியில் முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு படிக்கல்லாக இந்த நிகழ்வு அமையும் என நான் நம்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் கூறியது போல அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒன்றிணைந்து யாழ் மாவட்டத்தை, குறிப்பாக யாழ் மாநகர எல்லைகளுக்குள் உட்பட்டிருக்கின்ற எல்லைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வான முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய அந்த கருத்தை, அந்த செயல்பாடுகளை வரவேற்கின்றேன். அதுபோல ஜனாதிபதி அவர்கள் சமீபத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றார், தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து கோரிக்கையை முன்வைக்கும் பட்சத்தில் தான் இலகுவாக பிரச்சனைகளுக்கு தீர்வு முடியும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அந்த நிலைமையை சகல தரப்பாலும்
ஆதரிக்கப்பட்டு அதை வலுவூட்டுவதற்கூடாக விரைவாக நாங்கள் எதிர்கொண்டு வந்த அரசியல் உரிமை பிரச்சனைக்கும் மக்கள் எதிர்கொள்கின்ற நாளாந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் என்று நம்புகின்றேன்.